சிவா கிட்ட அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, "நீ வந்து எல்லார்கிட்டயுமே வந்து கோவத்த காட்டுற. ஏன் வந்து ஸ்னேகா துரோகம் பண்ணிட்டான்னா அவகிட்ட பேசவும் வந்து ஒதுக்கி வச்ச. இந்த மாரி பண்ண நீ வந்து சிந்து கிட்ட ஏன் பாசத்த காட்டுற? அவ உனக்கு அவ்வளோ வந்து துரோகத்த பண்ணியிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அத கேட்டுட்டு வந்து அமைதியா இருக்காரு. "எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு சிவா. நீ எப்படியாவது அவகிட்ட நடிச்சு அவகிட்ட இருந்து உண்மைய வாங்க தானே இதெல்லாம் பண்ணிட்டுருக்க" அப்படின்னோனே, அப்படியே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. சிந்து இதையெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே பார்த்துட்ருக்காங்க. சிவா என்ன சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு, உடனே சிவா வந்து, "ஏம்மா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? நான் அப்படிப்பட்டவனாம்மா? என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. இங்க பாருங்க, சின்ன வயசுலேருந்தே எனக்கு சிந்து வந்து ஃப்ரெண்டுமா. அவள வெறுக்க என்னால முடியல. அவ எனக்கு பண்ணதெல்லாம் துரோகம் தான். நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவள வெறுத்து ஒதுக்கணுன்ற எண்ணம் எனக்கு வரலம்மா. இதுதான் நடந்த உண்மை. நீங்க என்ன நினச்சிக்கினாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல" அப்படி சொல்லிட்டு போறாரு. அத கேட்ட முகம் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இத கேட்டு வந்து சிந்து அப்படியே உருகி போறாங்க. டாக்டர் என்ன மன்னிச்சுடு டாக்டர். உன்ன ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு அன்ப குடுக்குறியே டாக்டர். நான் என்னத்த சொல்றதுன்னே தெரியல டாக்டர்" அப்படி சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. இங்க வந்து சிந்து வந்து வழியில வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா ஸ்னேகா வந்து வழி மறிக்கிறாங்க. ஸ்னேகாவ பார்த்து சிந்து வந்து போயிட்டே இருக்காங்க. "என்ன போயிட்டே இருக்க? திமிரு அவ்வளவும். எப்படியோ சிவாவ அடைஞ்சுட்டோம். இதுக்கப்புறம் சிவா வாயிலே வந்து வரல. என் கூட வாழ மாட்டாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனால உண்மைய பஞ்சாயத்துனே சொல்லல. அதனால நம்ம ஜெயிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஸ்னேகா வாழ்க்கையில வரமாட்டான்னு நெனச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்க பார், உனக்கு ஒரு உண்மைய சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இந்த உண்மைய கேட்டா நீயே சிவாவ விட்டு ஓடி போயிடுவ. அப்புறமா நீ சிவா மூஞ்சில கூட முழிக்க மாட்ட. நீயே ஒதுங்கி போறதுக்கு இந்த உண்மை எனக்கு ரொம்ப பலமா இருக்கும். அதுக்கு தான் இந்த உண்மைய சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஒவ்வொரு நிமிஷமும் நீ நரகத்த அனுபவிக்கணும்டி. அதுக்கு தாண்டி இந்த உண்மைய சொல்றேன்" அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு, "உண்மைய நீ சொல்றியா? சரி சொல்லு சொல்லு நான் கேட்குறேன்" அப்படின்றாங்க. "என்ன திமிரா பேசுற? இந்த உண்மைய கேட்டா நீ எல்லாம் ஓடி போயிடுவ. அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன்" அப்படின்னோனே, "சரி சொல்லு பார்க்கலாம் ஸ்னேகா" அப்படின்றாங்க. சித்து, "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் சிவாவும் வெறும் லவ் மட்டும் தான் பண்ணோம்னு நீ நினச்சிட்டு இருக்கல்ல" அப்படின்னோனே, அப்படியே பார்க்குறாங்க. "நாங்க 3 வருஷமா லவ் பண்ணோம். ஆனா எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு உனக்கு தெரியுமா? எங்களுக்குள்ள எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சிடுச்சு. அந்த விஷயம் தெரியுமா? உன் பேருக்கு வேணா நீ பொண்டாட்டியா இருக்கலாம். ஆனா உண்மையான சிவா பொண்டாட்டியா நான் வாழ்ந்துட்டேன்" அப்படின்றாங்க. அது கேட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க சிந்து. "ச்சீ, உனக்கு அசிங்கமா இல்ல இப்படி பேசுறதுக்கு? சிவா என் புருஷன்டி. டாக்டரை பத்தி இவ்வளோ கேவலமா பேசுற. நீ எல்லாம் என்ன லவ் பண்ண 3 வருஷமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானே. "டாக்டரை பத்தி எனக்கு தெரியும். அவரு நெருப்பு மாதிரி. தேவையில்லாம யார்கிட்டயும் இந்த மாரிலாம் பழக மாட்டாரு. உன்கிட்ட வேணா பழகாம இருக்கலாம். ஏன்னா அவரு உன்ன ஃப்ரெண்டா நினைக்கிறாரு. சிவா எனக்கு லவ்வர். சரி, இது நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிவா கூட நெருங்கி இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வந்து காட்டுறாங்க. அத பார்த்துட்டு வந்து சிந்து வந்து, "இப்ப என்ன சொல்ற? இப்ப தெரியுதா சிவாக்கு நான் எப்போ பொண்டாட்டி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு? இதுக்கப்புறமாவது ஒழுங்கா ஒதுங்கி போற வழிய பாரு" அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க சிந்து. "என்னடி ரொம்ப திமிரா? எதுக்குடி சிரிக்கிற?" அப்படின்னோனே, "பின்ன இந்த மாரி ஃபோட்டோலாம் நெறைய இப்ப பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். எனக்கு படிக்க தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த விஷயம்லாம் தெரியாம இருக்குமா?" "ஆமாம்மா, உனக்கு தான் தெரியுமே. கேடியாச்சே நீ" அப்படின்றாங்க. உடனே வந்து, "இப்போ இப்போ என்னதான் சொல்ல வர? நீயும் சிவாவும் வந்து நெருக்கமாயிட்டீங்க. நீ சிவாவோட பொண்டாட்டியா நீ வாழ்ந்துட்ட. டாக்டரோட பொண்டாட்டியா அப்படின்னு சொல்ல வரியா?" "ஆமா, அப்படிதான் நான் சொல்ல வரேன். அதுக்காக ஒழுங்கா போயிடு. எங்க 2 பேரையும் நிம்மதியா வாழ விடு" அப்படின்றாங்க. "ஓ அப்படியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு நாளு நீ வந்து உன்னோட பிறந்த நாளைக்கு டாக்டர கூப்பிட்டல. அப்ப டாக்டர் கூட வந்தாரு. அப்போ நீயும் டாக்டரும் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ டாக்டர் கிட்ட நெருங்க போனதுக்கு டாக்டர் உன்ன பிடிச்சு தள்ளி விட்டாரு. ஞாபகம் இருக்கா? அந்த விஷயத்த நானும் பார்த்தேன். ஏன்னா டாக்டர் தேடி நானும் வந்தேன். இப்படிப்பட்ட டாக்டர் உன் கூட வந்து நெருங்கி பழகுறாரு. சரி, அப்படியே நெருங்கி பழகியிருந்தாருன்னா ஏன் உன்ன பிடிச்சு தள்ளி விடணும்?" அப்படின்னோன அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. "இங்க பார், நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த சாமியே வந்து சொன்னாலும் சரி, என்னோட டாக்டர நான் என்னைக்குமே சந்தேகப்பட மாட்டேன். அதுவும் இந்த மாரி விஷயத்துல அவர் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம அவர பத்தி பேசி உன்னோட வந்து தரத்த நீயே குறைச்சிக்காத" அப்படி சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டுட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க ஸ்னேகா. ச்சே, இவ்வளோ தூரம் இவளுக்கு நம்ம சொல்லி கூட ஃபோட்டோஸ்லாம் காட்டி கூட நம்ப மாட்டேங்கிறாளே! இவ படிக்காதவ ஈஸியா ஏமாத்திடலான்னு நெனச்சேனே! ச்சே, என் அப்பா சொன்னது எல்லாமே வேஸ்ட்டா போச்சே! இப்ப என்ன பண்றது? இவ இப்படியும் வந்து இதெல்லாம் கேட்டு வந்து உண்மைன்னு நெனச்சுக்கிட்டு சிவா விட்டு போயிடுவார்ன்னு நெனச்சேனே! ச்சே, அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க.